இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ள வரணும்னா எந்த மாதிரியான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும்? இன்ஜின் மேட்ரா? பேமோக்னால என்னன்னு தெரில. என்ன ப்ரோ க்ளோனிங் பபுள் ப்ராஜெக்ட்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதில்? ஓகே, எனக்கு தெரியாது. இந்த கேம் ஜாம் வந்ததுக்கு கைஸ், கேம் ஜாமோட கடைசி சில மணி நேரங்கள், இன்னும் ஒரு 3 to 4 hours தான் இருக்கு. கேம் ஜாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் உங்க கேம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா எல்லாரும் கடைசி நேரத்துல ரஷ்ஷா இருப்பாங்க. எல்லாம் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்றப்போ அவங்க ப்ரெசென்ட் எப்படி பண்றாங்க, எப்படி இருக்கு கடைசி ஃபைனல் அவுட்புட், இந்த கேம் ஜாமோட ஸ்டார்டிங்கே அவங்க எல்லாமே அவங்களோட கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. நான் இப்படிதான் பண்ண போறேன், இதான் ஐடியான்னு. ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து அவங்க எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சில பேர் முடிச்சிட்டாங்க, சொன்ன கான்செப்டை விட நல்லாவும் சில பேர் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருந்தேன். இனிமேல் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. எங்கள் கேமில் 2 பேர் தான் விளாட முடியும். சிங்கிள் பிளேயர் கிடையாது. எதுவும் பண்ணல. பிளான் இருந்துச்சு ஆனால் பண்ணல. ஸோ இந்த இதில் இருக்க ஆர்டருக்கு எல்லாமே ராம்கி அவர் வந்து பண்ணியிருக்காரு. எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்தே பண்ணியிருக்காரு. ஹை ப்ரோ. ஓகே, இதில் என்னன்னா லெஃப்ட் சைடில் விளாட்றவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் WASD, F வந்து டேஷ்க்கு. ஓகே, அந்த சைடில் உள்ளவங்களுக்கு ஏரோ ப்ளஸ் O பட்டன், அது டேஷ்க்கு. இதனால வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் அப்போ இதுதான் மோர் டேமேஜ். டேஷ் வச்சு அடித்தா மட்டும் தான் மோர் டேமேஜ் கிடைக்கும் சொல்லிக்கும். அவ்வளோதான். பிரேக்கில் போகலாம், வரும் விளாட ஆரம்பிக்கலாம். ஸோ லைஃப் குறையும். அது என்ன அதுக்குள்ள இருக்கிறது பபுள்குள்ள? ஆக்சுவலாக அது ஒரு வெடி தான் அது. ஓகே, பாம்பு ஆக்சுவலாக பிளான் என்னன்னா அது உடஞ்சி பாம்பு கீழே விழுந்து வெடிக்கும். அது இம்ப்ளிமெண்டேஷன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எடுத்துட்டோம். அது போல் இந்த 2 டவர் வந்து ஸ்டன் டவர்னு சொல்லுவோம். அதுக்கான எஃபெக்ட் வந்து சில பபுள்ஸ் இந்த ஏரியால பிளான் ஆகும். ஓகே, அப்படி யார் பிக் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த எனர்ஜி பார் மாதிரி கொண்டு இருக்கும். அந்த எனர்ஜி பார் மூலமா இந்த டவர்ஸ் வந்து ஸ்டன் போடும் ஆப்போனன்ட். ஓகே, அந்த மெயின் இது. ஓகே, அடுத்தடுத்து நீங்க இது பண்ண முடியும். ஆமா, அடுத்த அப்டேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். டைம்லனால இப்போதைக்கு முடிச்சா டிஸ்ட்ரக்ஷன் வின்னர் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃப்ரெஷரா ஒரு கம்பெனிக்குள்ள வரணும்னா எந்த மாதிரியான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும்? Since I'm an artist, I'll stick to that artist part. Okay. I really don't want to give an advice on something that I'm not. Sure. But when you're an artist, right, portfolio la quantity over quality is very important. Because I look at portfolios, I look at first 2 pieces probably, because ஒரு நாளைக்கு ஜெனரல் எல்லாரும் சொல்றதா, ஒரு நாளைக்கு we look at least as an artist, as a lead artist, I look at 2 portfolios in a day for sure. People keep applying and I keep looking at portfolio is not part of my the job description, to be honest. A job description என்ன மீன் பண்றேன்னா I'm not given time for it. I have to do that in my other tasks. அப்ப என்னன்னா I really don't have time to look at it. But that doesn't mean நாங்க பார்க்க மாட்டோம் இல்ல. But we put that effort to look at, because I'm looking for a guy for my team, because I have to put that effort for it. So what do I look for is the first 2 portfolios நாங்க பார்ப்போம், and that tells what is happening. அது ஏன் ஃபர்ஸ்ட் 2 3 ன்னு சொல்றோம்னா we look at it and we try and understand how he has improved through his projects. Okay, so you will have to show improvement. Projectல improvement இருக்கணும். Like I said, quality is important more than நீங்க 10 ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாலும் அது நல்லா இருக்கு 2 ப்ராஜெக்ட் இருந்தாலும் போதும். So you really don't have to spend time on 10 ப்ராஜெக்ட் பண்ண போறேன். Don't do it. Like 1 or 2 with the best quality that you're trying to prove what you can do. இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எங்க நடக்குது, எப்போ நடக்குது, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்கை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அன்ரில் இன்ஜினோட கம்யூனிட்டி குரூப்போட லிங்கையுமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்ரில் இன்ஜின்ல இருந்து அடுத்தடுத்து வைக்க போகிற ஈவெண்ட்ஸ், மீட் அப்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளை வந்து யாரும் அடிக்க மாட்டாங்களா? இல்லை ப்ரோ, டவர்ஸ் தான் வந்து அடிப்பாங்க. நம்ம டவரை மட்டும் டிஃபெண்ட் பண்ணால் போகுது. முடிச்சிட்டாங்க அவ்வளோன்னு ஹெல்த் ஆல்மோஸ்ட் ரெடி. ஆமாம் ப்ரோ, ஒரு வேவ் முடிஞ்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு ஹெல்த் ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம அந்த வேவ்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் டவர்ஸ் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே வேவ் அதிகமாக அப்படியே டிஃபிகல்ட்டி இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க எந்த இன்ஜின் சூஸ் பண்ணுறது. இப்போ அன்ரில் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிறனால இப்போ அன்ரில் நான் போகலாமா? ஆனால் அன்ரில் போனால் எனக்கு ரொம்பவே ஹை அண்ட் ஸ்பெக் இருக்க பிசி தான் வேணும். இல்லை யூனிட்டி போகலாமா? இன்ஜின் மேட்ரா ஒரு கேம் பொறுத்தளவுக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன மாதிரி கேம் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனிட்டி அன்ரியல் ரெண்டுமே வந்து ரொம்ப லைக் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ். அண்ட் ஓரளவுக்கு லைட் வெயிட்டான கேம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூனிட்டி யூஸ் பண்ணலாம். லைக் ரொம்ப இப்போ நாங்கள் வந்து அன்ரியல் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபிடலிட்டி வந்து அன்ரியலில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு எதுலையுமே அந்த ஃபிடலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லைக் யூனிட்டி அன்ரியல் தாண்டி நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கோடாட் இருக்குது, கேம் மேக்கர் இருக்குது. நீங்கள் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியா, உங்கள் கான்செப்ட், அதை எப்படி எவ்வளவு பாலிஷ்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க
அதுதான் மேட்டர். என்ஜின் வந்து அதுக்கு ஒரு கண்டியூசிவா தான் இருக்கணுமே தவிர என்ஜின் வச்சு நான் இது பண்ண போறேன் நம்ம என்ன மாதிரி கேம் நம்ம பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். எக்ஸாக்டா. ஓகே, அந்த இதுக்கு எது வந்து கரெக்டான என்ஜினோ நீங்க வந்து பண்ணி பண்றதுதான். என்ன ப்ரோ க்ளோனிங் பபிள் ப்ராஜெக்ட்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதில்? ப்ரோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன தரம் பண்ணியிருந்தோம், 3 பேர் செப்பரேட்டாக பண்ணிட்டு லைக் மர்ஜ் பண்ண பார்த்தோம். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணும்போது லைக் இஷ்யூஸ் வந்தது. நான் இன்னைக்கு காலைல காப்பி பண்ணேன். இட் டுக் so much டைம், லைக் 1 hour மேலே ஆச்சு. ஓகே. அப்படி பார்த்தாலும் இட் டிடன்ட் லைக் ஒழுங்காக அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் ஒழுங்காக வந்து உட்காரல. ஸோ தேர் சம் எரர்ஸ் லைக் கேமில் வந்தது. ஓகே. நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. லைக் கெட்டப்பில் போட்டால் லைக் ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு we can make an offline clone மாதிரி everyone will work on it and ஒருத்தங்க வேற ஒர்க் பண்ணிட்டு we can push it like இது and it will go to everyone's system and they can accept like okay. But the thing is ஒருத்தர் மேப்ல ஒர்க் பண்றதுனா இன்னொருத்தர் மேப்ல ஒர்க் பண்ணா it will like some errors will come. ஓகே, பர்టిక్యులர் ஒரே சேம் மேப்லயே அப்படியே போகலாம். ஓகே. So different work different இது பண்ணும்போது we can like merge together and it's like non destructive-ஆ இருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு சம் எரர் வந்துச்சுன்னா we can go back. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நீங்க எல்லாருமே தனித்தனியா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க சரி ஒரு ப்ராஜெக்ட்லயே மல்டிபிளா நீங்க 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்க பண்றப்போ உங்களுக்கு அந்த 3 ப்ராஜெக்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்றப்ப கஷ்டமா இருந்துச்சு, ரைட்? ஸோ எரர் பண்ண முடியல ஒழுங்கா. ஓகே. நான் புஷ் பண்ணா நான் என்ன பண்ணனும் அது மட்டும் தான் போகும். ஒன்லி தி கரெக்ஷன்ஸ் லைக் அத வந்து ஒரு பேஸ் நெட்வொர்க் பிசி மாதிரி வச்சிட்டு கிட்டப் நம்ம யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமா, இது எனக்கு தெரியாது. இந்த கேம் ஜாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் we learned all this. இப்போ நிறைய பேர் பார்த்தேன். சில பேர் யூனிட்டி யூஸ் பண்றாங்க, சில பேர் அன்ரியல், சில பேர் கோடாட், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜினுமே எனக்கு தேவையில்லைன்னு சம்திங் ஏதோ ஃப்ரேம் ஒர்க்கும் சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. ஸோ அதை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. இப்போ வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து கேம் டெவலப்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது யூனிட்டிங்கிற ஒரு இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அன்ரியல் அப்படிங்கிற ஒரு இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? எதனால அதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு கம்யூனிட்டி நல்லா இருக்குது, நல்லா ஈஸியாக உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் எல்லாமே கிடச்சிடும். பட் லேட்டர் என்ன ஆயிருதுன்னா எல்லாருமே அந்த யூனிட்டி அன்ரியல்னு அந்த லூப்லேயே இருக்கிறாங்க. நீங்கள் அதிலேயே தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ யூனிட்டியில் வந்து சில பர்டிகுலராக ஆண்ட்ராய்டு, iOS இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி இதுக்கு போவாங்க. பட் வெப் அந்த மாதிரி நீங்கள் வரும்போது there are lot of frameworks. frameworksனு பார்க்கும்போது ஃபேசர்னு ஒரு framework இருக்கு, and there is a lightweight engine, Cocos Creatorனு ஒரு lightweight engine இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ஜின்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அதுலேயும் நீங்கள் கேம்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? எனக்கு ஃப்ரேம் ஒர்க்னால என்னன்னு தெரியல. எனக்கு அது ஃப்ரேம் ஒர்க்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட்டினா உங்களுக்கு வந்து என்ஜின் ஒன்று இருக்கும், உங்களுக்கு அந்த சீன் வியூ இந்த மாதிரி இதெல்லாமே அவங்க ப்ரீ பில்டாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பட் ஃப்ரேம் ஒர்க்னு போகும்போது உங்களுக்கு லைப்ரரிஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபேஸர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட லைப்ரரிஸு, அதோட எஸ்டிகே டாக்குமெண்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கேம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ அந்த ஃபேஸர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் இன்னொரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி இருக்குது, கிராஃபிக்ஸ் ரெண்டரிங், இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சில கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கொடுத்த ஆடியோ லைப்ரரி இல்லாமல் கஸ்டமைஸ்டு ஒரு ஆடியோ லைப்ரரி போடலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஆடியோ லைப்ரரியில் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இப்போ பிச் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் இருக்காமல் போகும். பட் உங்களோட கேமுக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆடியோ லைப்ரரிஸ் உள்ள கொண்டு வரலாம். howler.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அது யூஸ் பண்ணீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் கேம் சைஸ், ஆசெட்ஸ் யூஸ் பண்ணுறதுமே வந்து சின்ன KBs MBs வரும். You can complete a game in 1 or 2 MB. ஓகே. Imagine புரியுது. 2 MB game or 2 MB game. ஓகே. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மெயின் ரீசன் people can start using lot of frameworks. ஓகே. நம்ம என்ன மாதிரியான கேம் நம்ம வந்து பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ஜினை சூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டான கேம் நம்ம பண்ணுறதா இருந்தோம்னா இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸில் போகிறது, ஜாவா மொபைல் ரொம்பவே கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கிறது, ஆர் வெப்பில் லைவாக ரன் ஆகுறதுக்கெலாம் ஓப்பன் சோர்ஸில் இந்த மாதிரி லைக் லைப்ரரி பேஸ் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லா இருக்கும். கைஸ், கேம் ஜாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் ஜாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இண்டஸ்ட்ரியோட ஃபவுண்டர்ஸ் வந்துருந்தாங்க. இத்தனை கேம் ஸ்டுடியோ நம்ம சென்னையில் இருக்கான்னு இங்கே வந்து தான் எனக்கே தெரியும். ஏன்னா அத்தனை ஸ்டுடியோஸோட ஃபவுண்டர் வந்திருந்தாங்க, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கேம் ஜாமுக்கு வந்து நிறைய பேருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து ஒரு கேமை பண்ணுறதை தாண்டியுமே இன்னும் சில விஷயமே அவங்க பண்ணாங்க. நிறைய
நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ அதில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, ஒரு நல்ல கேமை கொண்டு வர்றவங்களுக்கு டேரெக்டாக சில கம்பெனிஸ்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு பாயிண்ட்ல ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கள் கம்பெனி கூட நீங்கள் வரலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு டேரெக்டாக கம்பெனிஸே வந்து இங்கே இருக்கிற ஜாமர்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு இது. எப்படி சொல்லணும்னா நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும், அது எங்கே ஷோகேஸ் பண்ணணும் தெரியாது, ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி கேம் ஜாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே பார்த்தேன், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட கேம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க கிட்டலாம் டேரெக்டாக அங்கே மென்டாரிங்காக வந்திருந்த கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ், அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் சச்சாஸே இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா எங்கள் கம்பெனிக்கு வரலாம், இந்த மாதிரிலாம் டேரெக்டாக பேசுகிறதே பார்த்தேன். ரொம்பவே நல்ல விஷயம் இதெல்லாம். இந்த மாதிரி கேம் ஜாம் மட்டும் இல்லை, உங்கள் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக என்ன ஒரு ஈவெண்ட் நடந்தாலுமே பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நான் அங்கேயே அப்டேட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.